ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம வீட்டில் பழைய இஞ்சி இந்த மாதிரி நல்லா முளைச்சி வந்திருக்கு. இதை நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாமல் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். நான் இஞ்சி எப்படி வளருது, அதுக்காக என்னென்ன நான் பண்ணினேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஆளுங்கிற ஆப்ஷனில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி இந்த இஞ்சி முளைச்சிருச்சுங்க. இதுக்கு நான் மண் கலவை என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பங்கு செம்மண் அல்லது தோட்டத்து மண். உங்கள்கிட்ட கொக்கோ பிட் இல்லைன்னா மணல், ரெண்டுமே போடலாங்க. மணல் ரொம்பவே நல்லது கொக்கோ பிட்டை விட. இன்னொரு பங்கு கம்போஸ்ட், கவுடங் மேனுவர் இல்லைன்னா வெர்மி கம்போஸ்ட், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி வேப்ப புண்ணாக்கு இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்குங்க. ஏன்னா வேப்ப புண்ணாக்கு நம்ம இஞ்சியை வேர் அழுகாமலேருந்து காப்பாற்றும். இன்னும் என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2-3 பிட்டு வச்சோம்னா நம்மளுக்கு ரொம்பவே ஹார்வெஸ்ட் ஓரளவுக்கு கம்மியாக தான் கிடைக்குது. உங்களுக்கு நிறையவே ஹார்வெஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு 2-3 இன்னும் ஒரு 6-7 பிட் நம்ம வச்சோம்னா கூட நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்குங்க. நான் பண்ண தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரைட் சைடு நான் ஒன்றுமே போடல, சின்ன வெங்காயம் சீட் போட்டுட்ருக்கேன். லெஃப்ட் சைடு மட்டும்தான் இஞ்சி. அது ஒரு 3 பிட் இல்லைன்னா 4 பிட்டு தான் நான் வச்சுருப்பேன். அதுலேயே பார்த்திங்கன்னா எனக்கு ஓரளவுக்கான ஹார்வெஸ்ட் கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த் அப்டேட்டில் இருக்க இஞ்சி தாங்க. நான் வச்ச ரைட் சைடு சின்ன வெங்காயம் சீட் முளைக்கவே இல்லை. இன்னும் கூட நான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கலாம். இங்கே தான் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இஞ்சி செடி பார்த்திங்கன்னா பக்கத்தில் சூப்பராகவே வளர ஆரம்பிச்சிருச்சு. இஞ்சியும் பார்த்திங்கன்னா லைட்டாக வெளியே தெரியுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நிறைய களை செடிகள் உள்ளே இருக்குங்க. இப்போ நம்ம வாட்டர் நம்ம செடிக்கு கொடுக்க பார்த்திங்கன்னா இது நல்ல மண் இறுகி போச்சு. அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதில் இருக்க வேஸ்ட்டு செடி எல்லாமே நான் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கூட கொஞ்சம் கம்போஸ்ட் கொடுத்துட்டு மேலே இன்னும் கொஞ்சம் சாயில் போடலான் இருக்கேன். ஏன்னா இஞ்சி வெளியே தெரியறனால இதை நம்ம கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த செடிக்கு 100% சன்லைட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் இந்த மாதிரி இஞ்சி கண்டெய்னர் தான் வைக்கணும் அப்படிங்கிறலாம் கிடையாது. க்ரோ பேக் கூட நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும். ஆனால் வீட்டில் இருக்க ரைஸ் பேக் இருந்தாலே, பழைய வாட்டர் கேன் இருந்தாலும் ஓகே, உடஞ்ச பக்கெட் இருந்தாலும் கூட நீங்கள் வெறும் மணலில் கூட தாராளமாக இந்த இஞ்சி செடியை வளர்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக பழுக்க ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் மீன் அமிலம் நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு இலைகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். கொஞ்சம் மண்ணுக்குள்ளேயும் ஊற்றி விடலாங்க. அப்போ செடிகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நல்லாவும் வளரும். இப்போ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 மந்த்ஸில் இந்த அப்டேட் நீங்கள் பார்க்குறீங்க. இஞ்சி பக்கத்துக்கு போனாலே இஞ்சியோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா சூப்பராகவே வரும். இப்போ இதுவுமே பார்த்திங்கன்னா மேலே நல்லாவே இஞ்சிகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இஞ்சி மஞ்சள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மெத்தடு தான். ஆனால் மஞ்சள் நல்லாவே எனக்கு ஹார்வெஸ்ட் கொடுத்துச்சுங்க. இஞ்சியை விட மஞ்சள் நல்லா ஹார்வெஸ்ட் கொடுத்துச்சு. இப்போ இது இஞ்சி ஃபஸ்ட்டு ட்ரை. அதனால் இது எவ்வளோ இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம வளர்த்தின செடி இல்லைங்களா, அதுக்காக நம்ம கவலைப்பட முடியாது. ஃபஸ்ட்டு ட்ரைங்கிறதுனால இப்போ இது இலைகள்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு ரெகுலராக நல்லாவே வாட்டர் கொடுக்கணுங்க. வாட்டர் கொடுத்து அது வெளியே நல்லா ஹோல்ஸ் நல்லாவே போட்டு விட்டுருங்க. வேஸ்ட் வாட்டர் எல்லாமே வெளியே போயிடணும். ஏன்னா நம்ம மண்ணுக்குள்ளே தண்ணி நிற்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த இஞ்சி எல்லாமே அழுகி கடைசியில் அதை நம்ம வேஸ்ட்டை தூக்கி போடுற ஸ்டேஜ் வந்துடும். அதனால் நீங்கள் கொக்கோ பிட் நீங்கள் அதிகமாக கலக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. மணல் ரொம்ப ரொம்ப நல்லது. மறுபடியும் நான் சொல்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா 7 மந்த் பக்கம் ஆயிடுச்சு. நல்லாவே செடிகள் எல்லாமே காய ஆரம்பிச்சிருச்சு. இனி நம்மளுக்கு ஹார்வெஸ்ட் டைமிங் பக்கம் வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தண்ணி ஊற்றுறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணணும். பாருங்கள், எல்லாமே நான் இப்போது 3 days once 5 days once அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லேட் பண்ணி நல்லாவே செடிகள் எல்லாமே காய ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே இருந்தும் சின்ன சின்ன புது தளிர்கள் வந்துட்டு தான் இருக்குது. நம்ம அதை பார்த்துட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னுமே ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். இதோட ஹார்வெஸ்ட் டைமிங் பார்த்திங்கன்னா 7 to 8 மந்த்து. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ செடியில் நான் தண்ணி ஊற்றவே இல்லைங்க. 1 வீக் நான் ஊற்றவே இல்லை. அதனால் மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக காஞ்சு போயிருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்மளுக்கு
பச்சை மிளகா, இதை வரமிளகா எடுத்து போட்டால் பச்சை மிளகா செடி வரும். கத்திரிக்காய் செடி, தக்காளி செடிலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறத வச்சு கூட நம்ம ஈஸியாக வளர்த்தலாம். அதே மாதிரி தான் இந்த இஞ்சியும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இஞ்சி செடி வளர்த்துறதில்ல. இதுவும் ரொம்ப ஈஸி தாங்க. நம்மளுக்கு ஒரு பெரிய பூச்சி தாக்குதல் அப்படி இப்படிங்கிறதுலாம் இதில் கிடையவே கிடையாது. நம்ம ஒரு டைம் சாயில் மிக்ஸ் கலந்து வைக்கிறது தான். அதில் நம்ம நல்லா கலந்து வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம தண்ணி மட்டும் விட்டுட்டு இருந்தோம்னா போதும். அப்பப்போ மீனமிலம் தெளித்தோம்னா போதுங்க. இப்போ நான் வச்ச ஒரு ஹாஃப் சைடில் மட்டும் எனக்கு கிடைச்ச இஞ்சி தான் இது பாருங்கள், காட் கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லணும். நான் வச்சது லிட்டில் பிட்டு இஞ்சி தான் நான் வச்சேன். அதில் பாருங்கள் எனக்கு நல்லா திரட்சியான இஞ்சிகள் எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்பவே ஹாப்பிங்க. இந்த மாதிரி நம்ம வளர்த்தி ஆர்கானிக் முறையில் நம்ம எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இந்த மாதிரி இஞ்சி தாராளமாக வளர்த்தலாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக அப்படின்னு நினச்சோன்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு கிடைக்கிறப்ப கொஞ்சம் பொக்குன்னு தான் போகும். அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம், நம்மளுடைய முயற்சி தான் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த டைம் நான் வளர்த்தி பார்த்தேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இவ்வளோ இஞ்சி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சில நினைக்கலாம் இவ்வளோ தானா அப்படின்னு. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வளர்த்தி பார்த்தோம்னா தாங்க தெரியும் அது எவ்வளோ நம்மளுக்கு ஒரு ஆர்வமாகவும் இருக்கும். அதில் இருக்க ரிஸ்க் என்னன்னு தெரியும், அதில் இருக்க ஹாப்பினஸ் என்னன்னு தெரியும். ரொம்ப எதுவுமே ஈஸி கிடையவே கிடையாது. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கழுகி க்ளீன் பண்ணிடலாம். இந்த கோவிட் சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த இஞ்சியோட யூஸ் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு தேவை அதிகமாகவே இருக்குது. அதே டைமில் எனக்கு இந்த டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இஞ்சி கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நம்ம மசாலா டீ யூஸ் பண்ணுறதுக்கு, கபசுர குடிநீர் அந்த மாதிரியான நம்மளுக்கு போட்டு குடிக்கிறதுக்கு, துளசி கூட இஞ்சி மஞ்சள் இதெல்லாமே கலந்து ஆவியும் பிடிக்க சொல்கிறாங்க. நம்ம இன்டேக்கும் எடுத்துக்கலாம். நல்லாவே இந்த இஞ்சி ரொம்பவே மருத்துவ குணம் மிக்கது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஆர்கானிக்காகவும் நம்ம செடியில் கிடச்சிருக்கு. இப்போ இது எல்லாமே நம்ம கழுகிட்டு இந்த வேரெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சுன்னு கூட சொல்லலாம், புது குருத்துகளோடு இருக்குது. இதை நம்ம மறுபடியும் ரீக்ரோத்துக்காக நம்ம மண்ணில் போட்டுடலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறத மட்டும் எடுத்து இஞ்சி தோல் நம்ம உரிச்சிட்டு நம்ம கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு டீ போடும்போது ஈஸியாக அதை எடுத்து ஒரு ஸ்பூன் மசாலா டீ போடுறோம், இஞ்சி டீ போடுறோம், அந்த மாதிரி எதுக்கு இருந்தாலும் இந்த இஞ்சியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து எதுலேயுமே இப்போ இஞ்சி இல்லை, எல்லா இஞ்சியும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். நம்மளுக்கு கிடச்சிது பாருங்கள். இதை நம்ம தோலெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே நம்ம மறுபடியும் மண்ணில் வைக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.